ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோனா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் தாங்க பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 2024 இருந்து 100 கேள்வி. ரெடியா எல்லாருமே? ஸோ பிடிஎஃப்ல இருந்தும் இருக்கும். நான் என்ன சொல்லிருக்கேன், ஜான்ல இருந்தும் என்ன இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்றோம். ஸோ அப்படியே ரீகால் மாதிரி கொடுத்துட்றேங்க. மொத்தமா இந்த 2 மந்த் இந்த 3 மந்த்துங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லா பார்த்துட்டு போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வி மாட்டோன்றதை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஷார்ப்பா டிட்டோவா மட்டும் மீதி எல்லாம் எலிமினேஷன் பண்ணிட்டு போயிடலான்றத 100% நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ரெடியா எல்லாருமே? ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். கமான் காய்ஸ், விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டாச்சு, அடுத்த லைவ் வந்தாச்சு. கமான் 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 கமான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 18வது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆஹா, கேள்வி சூப்பர் கேள்வி. 18வது மக்களவை. இப்போ அப்போ என்ன பாத்தீங்கன்னா, இதுலயே ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் எத்தனாவது மக்களவை நடந்திருக்கு? 17 முடிஞ்சு 18வது முடிஞ்சிச்சு. அப்ப பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்கோம். வித்தவுட் டிலே கண்டிப்பா ஆன்சர் பண்ணிட்டே இருப்பீங்கன்றத நான் நம்பிடுறேன். என்ன பண்ணிடலாம், 74 அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, மிஸ் பண்றாதீங்க. அடுத்து செகண்ட் ஒன். சமீபத்தில் மக்கள் வெளியேற்றப்பட்ட கார்டி சுகிப் தீவு எங்கு அமைந்துள்ளது? அங்க என்னன்னா பனிப்பிரதேசங்கள் அதிகமா இருக்குமாங்க. ஐ திங்க் நார்த் போல் சவுத் போல்ல ஒரு இடம். சரிங்களா? என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மக்கள் எல்லாமே வெளியேற்ற ஆரம்பிச்சிடுறாங்களாம். ஏன்னா அந்த இடம் என்ன ஆயிடுச்சு, சுத்தமா பனிப்பாறைகள் உருகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுங்க. வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் தான் என்ன இருக்கு, அந்த கார்டிப் சுகிப் தீவு அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன். சமீபத்தில் தனது ICBM மினிட் மேன் 3 ஏவுகணையை பரிசோதித்த நாடு எது? ஆக்சுவலா நம்ம மினிட் மேன்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்விப்பா. மற்ற ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டே இருக்கு. இந்த டைம்ல இவங்க பயங்கரமான ஒரு ஏவுகணையை பண்ணியிருப்பாங்க. க்ளூ கொடுத்தனா IMF ஓட ஹெட் குவார்டர்ஸ் இங்க தான் இருக்கு. இந்த மாதிரி க்ளூ கொடுத்தீங்களா? ஸ்டாட்டிக் போர்ஷன்ல வாஷிங்டன் DC அமெரிக்கா தான் பண்ணிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை கொண்ட நாடு. ஈஸியா முடிச்சிருவீங்க, இது ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், ஒரு குட் கொடுத்துடலாம் பாருங்க. கமான். அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை கொண்ட நாடு ஐக்கிய பேரரசு. சரிங்களா? அவங்க தான் வச்சிருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் சொல்லுவாங்களா, அவங்க தான்ப்பா. அடுத்தது. புதிய ராம்சார் தலங்களாகிய நாகி மற்றும் சக்தி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இது ஆல்ரெடி நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எந்த இடத்துல அமைந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருப்போம். இப்ப மாத்தி கேட்டிருக்கேன். அப்ப பாருங்க, 2 கொஸ்டின் அடிச்சிடலாம். யார் ஆன்சர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒன், நாகி மற்றும் சக்தி பறவைகள். கரெக்டா அடிக்கணும். ஒரே ஷாட் தாங்க, கன் கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஷாட்லாம் அடிக்க கூடாது. இதுக்கப்புறம் அப்படியே போட்ட உடனே அப்படியே நெத்தி போட்டுல சொல்ற மாதிரி பீகார்னு சொல்லிடணும். 2024ஆம் ஆண்டு நார்வே சதுரங்க போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? சதுரங்க போட்டியில சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்கோம். இவருக்கும் நம்ம பிரகனானந்துக்கும் அடிக்கடிக்க ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்போ பிரகனானந்தன் கிடையாது சார், பிரக்யானந்தன் கிடையாது. இப்போ யாரு சார்? இவர் யூடியூப்ல அடிக்கடிக்கு பார்ப்போம் சார், ரியாக்ஷன் வச்சு கொடுப்பாரு, லேட்டா வருவார் சார் சதுரங்க போட்டியில்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ. மேக்னஸ் கார்ல்சன் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. சமீபத்தில் தனது விண்வெளி நிறுவனத்தினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நாடு. நீங்க என்னப்பா சொல்றது, விண்வெளியில என்னுடைய நிறுவனம் இருக்குப்பா ஆர்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாடு தொடங்கி இருக்கு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேங்க. தென் கொரியா நாடுகள். உலகில் முதல் முறையாக முதல் மின்சார வாகனங்களில் மின் கலன்களுக்கான கடவுச்சீட்டினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது? ஓகே, இது வந்து நிறுவனம் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில அதிகமா ஆயிட்டே இருக்கு. அட் த சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உலகிலே முதல் முறையாக மின் கலங்களுக்கான, சரிங்களா, அதுக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்வோ கார்கள் இவங்க தான் வச்சிருக்காங்க. அடுத்தது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத நிலவரப்படி தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளது? இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது.
புதுக்கோட்டை, காரைக்குடி, திருவண்ணாமலை. சொன்னமா ஞாபகம் இருக்குங்களா? வந்துருச்சு சார் 25. சூப்பருங்க, எக்ஸலன்ட் கைஸ், கமான். கிருஷ்ணா என்ற திட்டத்திற்காக இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்துள்ள நாடு எது? கொடுக்குங்களா? மிஷன் சக்தி கூட பண்ணுவாங்க. சக்தி அப்படின்ற கூட்டு பயிற்சியும் கூட தான் இருக்கும். இதுதான் க்ளூ. இப்ப அடிங்க பார்க்கலாம் ஆன்சர். சார் நீங்க துப்பாக்கி குத்தாலே நாங்க சுடுவோம், துப்பாக்கியில வேற தோட்டாவை ஃபில் பண்ணி குத்தா சும்மா விடுவோமா? உண்மைதானுங்க. அந்த மாதிரி தானே இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு துப்பாக்கி இருக்கு. எப்ப ஷூட் பண்ண போறீங்க? அந்த டிஎன்பிசில இருக்க கொஸ்டின்ஸை ஷூட் பண்ணுங்க. இப்போ பிரான்ஸ் ஷூட் பண்ண மாதிரி. கமான் கைஸ், நெக்ஸ்ட். 2024ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டுல முதலிடம் பிடிச்சிருக்காங்க இந்த நாடு. அப்ப பாருங்க, என்விரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேட்பாங்க. எஸ்டோனியா அப்படின்ற நாடு தான் பிடிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டு குழந்தை ஊட்டச்சத்து அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு. சோ அப்படியே போயிடக்கூடாது. யூனிக்கா இருக்கிறது தான் ஊட்டச்சத்துன்றது. என்னது புரியுதுங்க? கிளூ என்ன வச்சுங்க? யூனிக்கா இருந்தா அது ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும் ஊட்டச்சத்துன்றது? யூனிக்கா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் யூனிசெஃப் என்ற நிறுவனம் தான் இதை வெளியிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க. அடுத்தது, சோர்ஸ் கோட் என்ற புத்தகம் யாருடைய ஒரு நினைவு குறிப்பு புத்தகமாகும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் சொல்றீங்க? சோர்ஸ் கோட் என்ற புத்தகம். கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. புக்ஸை வச்சு ஒரு கேள்வி இருக்கு, அந்த இந்த புக்கு கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படியே கேட்டாங்கன்னா இந்த டிஎன்பிசின்னு போட்டு வைக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புறேன். பாருங்க, டிஎன்பிசின்னு போட்டிருக்கேன். மேபி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிருந்தோம்? சோர்ஸ் கோட். என்கிட்ட சோர்ஸ் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவேன்? பில்கேட்ஸ் மாதிரி ஆயிடுவேன். கரெக்டா? சோர்ஸ்ன்றது ரெவென்யூ நான் வச்சுக்கேன். ரெவென்யூ பில்கேட்ஸ் மாதிரி நின்றுவேன்னு சொல்லுங்க. அப்ப பில்கேட்ஸ் தான் ஆன்சர் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஐரோப்பிய ஆணையத்தின் நேச்சர் ஆப்பிரிக்கா திட்டத்தின் நோக்கம் எது? பாருங்க, இதுல இருக்கு நேச்சர் அப்படின்னா என்ன சொல்லிடணும் பாருங்க. நேச்சர்ன்ற ஒரு வார்த்தை இதுல இருக்குதுல்ல. எதை கொண்டு வந்துடலாம்? இயற்கைன்ற எடுத்துன்னு வந்தா எது கூட தொடர்பு இருக்குன்னு பாருங்க. ஊட்டச்சத்து இயற்கையோட தொடர்பு கிடையாது, அது மனிதன். உணவு பாதுகாப்பு மனிதன், வறுமை ஒழிப்பு மனிதன். அப்ப எது இருக்கு பாருங்க? எலிமினேஷன். இந்த கொஸ்டின் எலிமினேஷன் மெத்தட்ல தான் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க, வேற வழி கிடையாதுங்க. அப்ப பாருங்க என்ன இருக்கு? பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு. இந்த மாதிரி தெரியாத கேள்விகளை இப்படிதான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்ங்க, இந்தியாவின் முதல் தனியார் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? யார் ஆன்சர் பண்றீங்க பார்த்தலாம் வாங்க, கமான். தனியார் முதல்ல ஒரு உயிர்கோள காப்பகம் வச்சிருக்காங்களா? மொத்தம் எத்தனை பயோஸ்பியர்ஸ் இருக்கு? 18 உயிர்கோள பெட்டகங்கள் இருக்கு. இது 11 யுனெஸ்கோ அமைப்பால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களா? யுனெஸ்கோ என்ற அமைப்பால உருவாக்கப்பட்டதுதான் இந்த 11. மனிதனால் உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 7ன்னு சொல்லுவாங்க. இயற்கையாக சரி, மனிதனால யுனெஸ்கோவாலும் 11, இயற்கையாக அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. இதுல நான் என்ன கேள்வி கேட்ட மாதிரி 3 இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். தனியார் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா அதுதான் முதல் தேசிய பூங்கா அங்கதான் இருக்கு. இது முதல்ல சொல்லிருக்க கூடாதா சார்? இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் ரெடி ஆயிட்டு அப்புறம் சொல்றீங்க. முதல் தேசிய பூங்கா எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி முதல் தனியார் உயிர்கோள காப்பகமும் அங்கதான் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். நெக்ஸ்ட், 2024ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன், மேபி மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதால, அதனால எழுதுருங்க பார்க்கலாம். கார்லோஸ் ஆல்கராஸ் அப்படின்றவர் தான் பண்ணிருப்பாங்க. FATF அமைப்பின் வழக்கமான கண்காணிப்பு நிலையில் உள்ள நாடுகளில் பிரிவில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட நாடு எது? உங்களுக்கான ஒர்க் செய்வீங்களா? FATF உடைய ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க. யார் ஜாயின் பண்ணிருப்பாங்க? நம்ம இந்தியா தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அடுத்தது, உலகின் முதல் முறையாக வாயுக்களை வெளியிடும் மாடுகள் மீது கார்பன் வரி விதித்த நாடு எது? வேற வழி கிடையாது, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாடுகள் மேல என்ன பண்ணிட்டாங்க? கார்பன் வரி விதிச்சிருக்காங்க. கார்பன் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் முதலிடத்துல இருப்பாங்கப்பா. ஈஸியா போட்டுருங்க. கரப்ஷன் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. டென்ஷன் இல்லாம இருக்கிறவன் டென்மார்க். அப்ப டென்மார்க்காரன் தான் டென்ஷன் இல்லாம இருந்து ஊழல் பண்ணாம இருக்கான். அவன் தான் என்ன பண்ணிட்டான்? மாட்டுக்கு வரி போட்டாங்க. இதாங்க கதை. என்ன பண்ணிட்டான்? மாட்டுக்கு வரி போட்டவன் டென்மார்க் தான்ன்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது,
2024ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு தயாரிப்பு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மேபி எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்டட் டிஎன்பிசின்னு போடுறேன். நான் ஒவ்வொரு இடத்துலயும் போடுறப்போ கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 100% நாங்க கொடுப்போங்க. நீங்க மட்டும் மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. லைவ் அட்டன் பண்ணவங்க யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. Now we are 72 பிளேஸ்ல இருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. முதல் ஐஎன்சி மாநாட்டுல எத்தனை பேர் கலந்துக்கினாங்கப்பா? 72 பேர் கலந்துக்கினாங்க. அப்ப பாருங்க 72 பேரும் நுண்ணறிவு தயார் நிலையில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேரு? 72 பேரும். அப்ப ஐஎன்சி கூட லிங்க் பண்ணிக்கோங்கப்பா. 2024 செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீடு அப்படின்றது. அடுத்தது புதிய திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் மாநகராட்சி கழகம் அந்தஸ்தினை பெறுவதற்கு வருடாந்திர வருமானம் தேவை என்பது குறையாக இருக்க வேண்டும் என்று கூறியவர். இது நான் டிஎன்பிசி போடுறேங்க. சேலஞ்ச் பண்ணி 100%. ஏன் சார் இப்ப ரீசன்ட் ட்ரெண்டிங்ல இந்த காசை வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய மாநகராட்சியுடைய வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு இருந்தாதான் மாநகராட்சி கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் தொகையை வச்சு வரதை விட இந்த கிரைட்டீரியாவும் இருக்குன்றாங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 20 கோடி அப்படின்றத மனப்பாடம் மைண்ட்ல வச்சு. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸ்பேஸ் மைத்ரி திட்டத்திற்கு இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்துள்ள நாடு எது? இவன் பாத்தீங்கன்னா ஒரு கண்டம் 6வது பெரிய நாடு. இப்போ வச்சிருங்க 6th பிக் நேஷன். ஓ யார் 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 கமான் கமான் கமான். நிலப்பரப்பில் 6வது பெரிய நாடு யாரு? 6வதா ஆறாரா அடிக்கிறவன் ஆஸ்திரேலியாக்காரங்க. ஆறாரா அடிக்கிறவன் யாரு? ஆஸ்திரேலியாக்காரன். அப்ப யாரா இருப்பான்? ஆஸ்திரேலியா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாரா அடிக்கிறவன் யாரு? அப்ப 6வது பெரிய நாடு ஆஸ்திரேலியா. யார் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க? ஸ்பேஸ் மைத்ரி என்ற திட்டத்திற்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. அடுத்தது அசீம் இஸ்தேகம் நடவடிக்கையின் தொடங்கிய நாடு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நடவடிக்கைங்க. கமா ரீசெண்டா யார் பண்ணிருக்காங்க? கமா நம்ம பங்காளி தான் பாகிஸ்தான். இந்தியாவின் மிகப்பெரிய சிறுத்தை உலா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அதான சிறுத்தை உலா. சிறுத்தை ஜாலியா சுத்திட்டு வரலாம். அதாங்க கமான் கமான் கமான். பனேர் காட்டா உயிரியல் பூங்கா. மறக்க கூடாது. சர்வதேச பாராளுமன்ற தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஈஸியா எலிமினேஷன் பண்றீங்க தானே. சர்வதேச பாராளுமன்ற தினம் ஜூன் 30. டேஸ்லாம் நோ எக்ஸ்கியூஸ். 2024ஆம் ஆண்டு பென் பிண்டர் பரிசினை பெற்ற இந்திய எழுத்தாளர் யார்? காந்தர்வ கோட்ட சமஸ்தானத்தின் அதிபதி இவங்க. ஐயா நீங்க என்னங்க ஐயா போ படம் டைலாக் அடிக்கிறீங்க கேட்காதீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்றது யோசிச்சு போட்டுருக்கீங்க. அவ்வளவுதாங்க. பென் பின்ஸ்டர் சரி பென் பிண்டர் பரிசினை பெற்றவர்கள். காந்தர்வ கோட்டை யாரு? அருந்ததி. அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. பேய் பயம்லாம் வராது இல்ல உங்களுக்கு. அப்புறம் சார் கதை சொன்னாரு பேய் பயந்துச்சுன்னு தான் சொல்லிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சரிங்க பிர்லெஸ்டிக் பயிற்சியானது எந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு காஃபிங்க. ஏன்னா இத ஈஸியா எலிமினேஷன் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் சின்ன வாக்குவாதம் இருந்துச்சு. இப்ப சரியாயிட்டு அந்த பயிற்சியை மேற்கொண்டாங்க. அதனாலதான் இவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்காங்க. அஜர்பைஜானும் கஜகஸ்தானும் பண்ணிருக்காங்க. அடுத்தது இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்கப்பா. 2024ஆம் ஆண்டு அச் குழுவிற்கான ஒருங்கிணைப்பு துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அமைச்சகம் யாரு? சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சகம் சொல்றாங்கப்பா. அடுத்து கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்பின் 5வது உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ள நாடு? இக்ளு வேணுமாங்க? இது பாத்தீங்கன்னா
இந்தியாவுடன் அதிக எல்லையை பகிர்ந்துள்ளது? 4156. அப்பா இப்ப ஈஸியா அடிச்சிருவீங்கல்ல. வங்கதேசம் தான். குழு கடைசியா கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். புலம்பெயர்ந்தோருக்கான உலகின் செலவு குறைந்த நாடு. இவங்க பாத்தீங்கன்னா புலம்பெயர்தல செலவு அதிகம் கம்மியா இருக்கான். கமெண்ட் ஸ்பீடா. வியந்து பாக்குறேன், செலவு அதிகமா இருக்கா குறைஞ்சிருக்கா? செலவு குறைஞ்சிச்சுன்னா வியந்து நம்மள பார்ப்பாங்களா? 100 ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த 100 ரூபாயில நம்ம என்ன பண்ணிருப்போம், 10 ரூபாய் செலவு பண்ணி 90 ரூபாய் கொடுத்துருப்போம் நீங்க ஏதாவது ஒரு நாள்ல. அப்ப நம்மள வியந்து பார்க்கக்கூடிய நாடு தான் வியட்நாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே அது மாதிரி நடந்துச்சு இந்த ஸ்டோரியை அப்படி என்ன பண்ணிடணும், பின் பண்றீங்க. நெக்ஸ்ட், எஃகு உருக்கினை பயன்படுத்தி சாலை அமைக்கும் தொழில்நுட்பம் முதலாவது சர்வதேச மாநாடு எங்கு நடந்தது? மீதான முதலாவது சர்வதேச மாநாடு எங்க நடந்தது? சார் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரே ஒருத்தர் தான் நமக்கு தலைவன். எந்த ஆன்சரும் தெரியலனா ஒருத்தனை போட்டு வருவோம். யார் அவரு? சார் இதுல 3 தெரியலுங்க. ஒருத்தரை கண்மூடித்தனமா செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம், இவன் தான் சார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அவ்வளவுதான், புதுடெல்லி தான் போடணும். அடுத்தது, உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 11. 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிக்கான பாரிஸ் செல்லும் இந்திய அணிக்கு நிதி உதவி செய்யும் நிறுவனம் எது? இது ஒரு எக்ஸ்பர்ட் கேள்விங்க. நம்ம ராகுல் காந்தி கூட அடிக்கடி பாராளுமன்றத்துல இவரை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இப்ப போட்டுறீங்களா, இந்த ஒரு வார்த்தை போதும் சார். அதானி குழுமம். 2024ஆம் ஆண்டு பிட்ச் பிளாக் பயிற்சியை நடத்தியது யாரு? ரெட் பிளாக் பயிற்சி இப்பயே சொல்லிடுறேன். ரெட் பிளாக் யாருன்றத நான் சொல்லிடுறேன், நீங்க பிட்ச் பிளாக் போடுங்க. ரெட் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா யுஎஸ்ஏ நடத்திருக்காங்கப்பா. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் கேட்டிருக்கிறது பிட்ச் பிளாக். பிட்ச் சூப்பரா வச்சு மெயின்டைன் பண்ணி 6 அடிக்கிறவன் யாரா இருப்பான்? ஆஸ்திரேலியா. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தினை முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. தெரிஞ்சுக்கலாம், தெரியல தெரிஞ்சுக்கலாம். சோமியா சுவாமிநாதன். நெக்ஸ்ட் ஒன், 2024ஆம் ஆண்டு சிறந்த வேளாண்மைக்கான விருதினை பெற்ற மாநிலம். நான் டிஎன்பிசி போறதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வேளாண்மைக்கு சிறந்த மாநில விருதினை பெற்றனா அவன் ஒரு மகானாதான் இருப்பான், மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் ஒன், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான சாலை பாதுகாப்பு செயல் திட்டத்தினை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது? நான் ஸ்கீம் சொல்றேன், இப்ப எழுதிக்கலாம். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. தயவு செஞ்சு இன்னைக்கே இதை பார்த்து ஃபுல்லா டீடைல்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சாலைனாலே என்னது அர்த்தம்? சதக்கு தாங்க சாலைன்னு சொல்லுவாங்க. இந்தியில சதக்னா சாலைன்னு அர்த்தம். சோ யார் பண்ணிருப்பாங்கன்னா ராஜஸ்தான் பண்ணிருப்பாங்க. NQAS மதிப்பீடு எதனுடன் தொடர்புடையது? இது ஏன் ஷார்ட்டா கேட்டிருக்கேன்னா, இது ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு வார்த்தைங்க. எல்லாம் என்ன பயன்படுத்த சொல்லுவாங்க, தம்பி நீ எப்பவுமே சுத்தமா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும். அப்ப சுகாதார பராமரிப்புன்னு சொல்லக்கூடியதுங்க. அடுத்தது, உலகில் உள்ள உயிர்கோள வளக்காப்பகங்களின் மொத்த எண்ணிக்கை. இப்பதான் சார் தமிழ்நாட்டை சொன்னீங்க, சார் இந்தியாவில சொன்னீங்க. இந்தியாவில 18 சொன்னோம், தமிழ்நாட்டுல எவ்வளவு சொன்னோம்? 4. மன்னார் வளைகுடா, நீலகிரி, அகத்தியர் மலை 3 இருக்கு சரிங்களா? தமிழ்நாட்டுல 3 இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிம் கார்பெட்ல மனிதனால் திஸ் மீன் நேஷனல் பார்க்னா முதல் உயிர்கால பாட்டுக்கும் உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. சோ அப்ப மொத்தமா கேட்டிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் மொத்தமா. ஈஸியா நான் வச்சுக்க, 7 to 7 ஆன்சர். 7 to 7 தான் மொத்தமா இருக்கிறது அப்படின்றத சொல்லி முடிக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சத்யநாராயணன் குழு எதனுடன் தொடர்புடையது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டா டக்குன்னு ஜெயில போடலாம், மர்டர் கேஸ்னா என்ன பண்ணலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சட்டங்கள் ஏற்றுறாங்க பாத்தீங்களா? அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மதிப்பீடு செய்ய
என்ன வேணும்னா சக்தி வேணும். அது யாரு கொடுப்பாரு? நாராயணன் தான் கொடுப்பாரு. சக்தி நாராயணன் தான் இந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்ப சக்தி நாராயணன்னா ஞாபகம் வச்சுங்க 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மதிப்பீடு செய்யறதுக்காக கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஷான்கி அப்படின்ற இணையதளத்தினை அறிமுகப்படுத்திய அமைச்சகம். இதுவும் இம்பார்ட்டன்ங்க. புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இது பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒன். 2024ஆம் ஆண்டு நோட்டா உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு. சோ நோட்டாலாம் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. நிலப்பரப்பில் 4வது பெரிய நாடு. இவர் ஒரு ஜாகிரபி வாதியார்ன்றதால ஜாகிரபியை சொல்லிட்டு இருக்காருலாம் கேட்க கூடாது. சரியா? நிலப்பரப்பில் 4வது பெரிய நாடு யாரு? நோட்டானா அமெரிக்கா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரீசெண்டா நடந்தது. மேபி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ங்க. சரிங்களா? சிம்பக்ஸ் 2 என்பது யாது? சிம்பிளா கேட்டாரு. சிம்பக்ஸ் 2 விஜயநகர பாமணிக்கு நடுவுல பிரச்சனை வருது. அப்போ ஒரு என்ன பண்ணாங்க? வெடிபொருளை என்பதாங்க. அதுதான் சிம்பக்ஸ் 2 அப்படின்னு சொல்றாங்க. வெடிபொருள் தான் சிம்பக்ஸ் 2 என்பவங்க. அடுத்தது 43. ஒபெக்ஸ் என்பது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படும் ராணுவ கூட்டு பயிற்சி ஆகும்? நீங்க நீளமான நதி போதுங்க. லேக் விக்டோரியால ஆரம்பிச்சு திரும்ப கலக்கும் ஒரு இடத்துல. லேக் விக்டோரியால ஸ்டார்ட் பண்ணும். என்ன நதி? அந்த நாடு. அப்போ ஓகே சார். அந்த நாடு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சார்? ஐயோ 2 இடத்துல இருக்கே. இன்னொரு நாடு எங்க போய் சொல்லலாம்? இன்னொரு நாடுடைய நதி வந்து 2525 கிலோமீட்டருங்க. இப்ப இந்த 2 நாடை வச்சு போடுங்க போகலாம். ஒரு நதி லேக் விக்டோரியால ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு நதி 2525 கிலோமீட்டர் லென்த் இருக்கு. அந்த 2 நாடுக்குள்ள கொடுத்துட்டேன். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். கமான். இந்தியா மற்றும் எகிப்து. ஒலிம்பியஸ் மோனஸ் எங்கு அமைந்துள்ளது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எரிமலைங்க. திடீர்னு பார்த்தா வெடிச்சுச்சான். அதாவது எரிமலை இருந்ததுக்கான சான்றுகள் காணப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்? கமான் யோசிங்க. ஒலிம்பியஸ் மோனஸ் என்பது செவ்வாய் கிரகத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன். 2023-24ஆம் ஆண்டுக்கான அந்நிய நேரடி முதலீட்டு வரவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். மகாபிரபு, நீங்க இங்கிலும் வந்துட்டீங்களா? வேளாண்மையில் தான் மகாபிரபு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் மகாபிரபு இருக்காரு. யாரு? ஏங்க நான் க்ளூ மட்டும் தாங்க சொல்றேன். ஏபிசி எல்லாம் போட்டு அடுத்த கொஸ்டின் ரெடி ஆயிடணும். சரியா? அவ்வளவுதான். மகாபிரபுனாலே மகாராஷ்டிரா ஞாபகம். இனிமே மகாபிரபு யார் நமக்கு? மகாராஷ்டிரா. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேர் வச்சிடலாங்க இனிமே. டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்குறாங்க. சி நடேசனார். சரிங்க, நடேசன் சொல்லிட்டேன். நாராயண ரெட்டி. இவருக்கு இவர் பேர்ல ஒரு விருது கொடுக்குறாங்க. அது இப்ப ரீசெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சிவசங்கர். நோட் பண்ணிக்கங்க. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் அமர்வினை நடத்த உள்ள நாடு. சோ எக்ஸ்பெக்டட். டிஎன்பிசின்னு போடுறதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து என்னெல்லாம் பார்க்க கூடாதுங்க. நீங்க அப்புறம் ஐயா அந்த மனுஷன் சொன்னாருங்க இந்தியாவா பிரேசிலான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து யோசிக்க கூடாது. கண்ணை மூடிட்டு போடணும். சில இதெல்லாம் நடத்த போறாங்கன்னு சொன்னாங்களே இந்தியா தான் கேட்பாங்க. எப்படி சொல்றேன்னு கேட்டுங்க. நடத்த உள்ள நாடு அமைப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்தியான்னு போட்டுருங்க கண்ணை மூடிட்டு. வேற எதுவும் பண்ணாதீங்க. முதலாவது கே சரஸ்வதி அம்மா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கீதையை வாசிக்கக்கூடியவர்கள் தான் சரஸ்வதி. அப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கீதாவிற்கு கொடுக்கப்பட்டதுதான் முதலாவது சரஸ்வதி அம்மா விருது. அடுத்தது 2024ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்க நடக்கும்? இதெல்லாம் வந்து தப்பு பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். அஸ்தானா அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. சரிங்களா? இது ஒரு கேபிட்டல் சொல்லிட்டு சொன்னோம். கஜகஸ்தானுடைய ஓகே. அஸ்தானால தான் நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட். கார்டி சிகிச்சை எந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அப்படியே இந்த கார்டி சிகிச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. புற்றுநோய்க்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஐஸ்வர்யா ராய்
என்ற கதைக்காக 2024ஆம் ஆண்டு காமன்வெல்த் சிறுகதை பரிசை வென்றவர் யார்? இவர் ஒரு தாகூருங்க. ஓஹோ, தாகூர் மட்டும் தான் இருக்கா? சஞ்சனா தாகூர் 52. புவன் பஞ்சாயத் புவிசார் இணையதளம் 2.4.0 என்ற தளத்தினை உருவாக்கிய அமைப்பு. 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்புங்க இது. அவ்வளவுதான். இஸ்ரோ. கமா ஸ்பீடா போலாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தின் செயல்பாடு காலம் எப்போது முடிவடைகிறது? இன்டர்நேஷனல் ஃபுல்லா 2030. சீனாவின் வெளியுறவு கொள்கையின் 5 கோட்பாடுகள் எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டன? இந்த பஞ்சசீல கொள்கை வெளியிடப்பட்டதுதான் கேட்டிருக்கோம். பஞ்சசீல கொள்கை கமா 1954. பின்வருவனவற்றில் 2024ஆம் ஆண்டு உலகின் வாழ்வதற்கு உகந்த நகர பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது யார்? ஓ, இந்த இடத்துல இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. ஐ திங்க் எஸ்ங்க. ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வியன்னா தான் இருக்காங்க. அடுத்தது 2023-24ஆம் நிதியாண்டிற்கான வருடாந்திர அடல் ஓய்வூதிய யோஜனா விருதினை பெற்ற வங்கி யாது? பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க தான் பட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு மாநில வரைவு குழு கொள்கை யாரால் சமர்ப்பிக்கப்பட்டது? இது இம்பார்ட்டன்ட்ங்க. நீதிபதி முருகேசன் அவர்களால் தான் போடப்பட்டிருக்கு. அடுத்தது இந்தியாவில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த நாளும் இந்த நாளும் ஒண்ணுங்க. ஜூலை 1ங்க. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தில் எத்தனை நாடுகள் உள்ளது? முடிஞ்சது கதை. ஆனா ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இது. 59 வந்து 13 நாடுகள் உள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் எப்பொழுது அமலுக்கு வந்தது? அப்பா, நான் ஏதோ டேட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், இயர் சொல்ல நினைக்கிறேன். ஆனா சார், இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது தாங்க ஈஸியா சொல்லிடுவீங்களா? இது ஜிஎஸ்டி தாங்க சொல்லி கேட்டிருக்கேன். ஜூலை 1, 2017. ராணுவ பிரிவுகளின் 30வது தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? உபேந்திர திவேதி அவங்க தாங்க பொறுப்பேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். தெற்காசியாவின் மிகப்பெரிய விமான பயிற்சி நிறுவனத்தினை தொடங்கியுள்ள அரசு எது? அரசு மகாராஷ்டிரா தாங்க பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். சர்வதேச சர்க்கரை அமைப்பின் 64வது சபை கூட்டத்தினை நடத்த உள்ள நாடு. இப்பதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த நடத்த உள்ளன்றது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்னா 100% யாரை போடணும்? இந்த நடத்த உள்ளது, நடத்த இருக்கிறது அப்படின்னு வந்தாலே யாரை போட்டோம்னா இந்தியாவை போட்டுருங்க. கண்ணை மூடிட்டு போடுங்க. நான் சொல்றது 100% கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். சீர்மிகு நகர திட்டம் தொடங்கப்பட்டது ஆண்டு மேபி எக்ஸ்பெக்டட். ஸ்மார்ட் சிட்டி பிளான்ங்க. ரெண்டாயிரத்தி 15 மிஸ் ஆகக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் ஒன். பிரபல முன்னோடிகளின் முப்பரிமாண ஓவியங்கள் கொண்ட ரூபாய் தாள்களை சமீபத்தில் வெளியிட்ட நாடு. ஆமாங்க, ஷாருக் கான் மாதிரி விஷயங்கள் ஷாருக் கானுடைய நாணயங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த நாடு யாரு?
ஏதாச்சும் க்ளூலாம் கேட்காதீங்க. G7 அவங்க கிடையாது, ஜப்பான் தான். அடுத்தது, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட டிடி மோகார்பஸ் ஜானகியே என்பது யாது? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் பெயர். டிடி மோகார்பஸ் ஜானகியே அப்படின்றது. இது வந்து என்னன்னு கேட்டிருக்கேன். இது ஒரு தாவரம். ஷியோக் நதி என்பது எதனுடைய துணையாறு? மேபி எக்ஸ்பர்ட் பண்ணலாங்க. யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்கள அடிச்சு தூக்கிடலாங்க. ஷியோக் நதி எதனுடைய, இது இங்கிலீஷ்ல போட்டுதான் ஈஸியா அடிச்சிருவீங்க. ஷியோக் நதின்றது ஷியோக் ரிவர். இது இந்தியாவில 709 கிலோமீட்டர் மட்டும் தான் பாயுதுங்க. இப்ப போட்டு போகலாம். இந்தியாவில 709 கிலோமீட்டர் மட்டும் பாயும் நதி இது சிந்து நதி. பார்க்கணுமே, அந்த நதி தானே? ஐயோ, பொன்னி நதியா? சாரிங்க, பாட்டு கொஞ்சம் தப்பா பாட்டேன். பட் ஆனா ஆன்சர் என்னது? சிந்து நதின்னு தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், உலகின் மிக பழமையான 41,000 ஆண்டுகளுக்கு பழமையான நெருப்பு கோழியின் கூடு சமீபத்தில் கண்டுபிடிக்கப்படுது. நெருப்பு கோழியின் கூடு ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசம். உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு விமான சந்தையை கொண்டுள்ள நாடு எது? இவங்களுக்கு அப்படி சொல்றது, நம்ம பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி தாங்க இந்த நாட்டுக்கு. டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துருப்போம். பக்கத்துன்னு சர்ன்னு போனோம். அங்க போனா ஃபிளைட் டைம் எனி டைம் இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கான்ற நாடு தான். ஸ்மிருதிவன் நிலநடுக்க நினைவு அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? ஃபர்ஸ்ட் இந்தியாவில ஏற்பட்ட நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க. குஜராத்ல அமைந்திருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு மாநகராட்சி கழகத்தின் மேயர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்கிறார்? யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். யார் கரெக்டா சொல்லுங்க போலாம். மாநகராட்சி ஆணையர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். புதுச்சேரி எப்போது ஒன்றிய பிரதேசமாக மாறியது? பாண்டிச்சேரி ஒன்றிய பிரதேசமாலாம் கேட்டுறாதீங்க. ஒன்றிய பிரதேசம் தான் எப்போ? இந்த பஞ்சசீல கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா வகுத்தாங்கல்ல, அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னா புதுச்சேரி ஒன்றிய பிரதேசமாக மாறிடுச்சு. இந்தியாவில் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு உற்பத்தியில் 24% பங்கினை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ள மாநிலம்? இந்த இடத்துல மகாபிரபு கிடையாது. இந்த மாநிலத்துக்கு ஒரு பேர் வைக்கலாமா? வேணாங்க. நம்ம இடமா பேர் வச்சு அந்த மாநிலத்துக்காரன் யாரா இருந்து நம்மள போட்டு எல்லாமே வடக்கன் தான் சார், நீங்க தைரியமா வைங்க சார். நோ 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 நோ, அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. அப்ப என்ன பண்ணிடலாம்? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் தான் சொல்றாங்க. அடுத்தது, சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக பள்ளி பாட புத்தகங்களில் பாலின சமத்துவ நடுநிலையின்மையை குறிக்கும் படங்களை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் இது? இவங்க எப்படியும் கல்வி அறிவியல ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. கல்வியில அவங்கதான் ஃபர்ஸ்ட். கேரளா. மைத்ரி எனப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த நாடுகளிடையே நடத்தப்படுகிறது? இந்தியா மற்றும் தாய்லாந்து. கோபா அமெரிக்கா கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தொடர்ந்து 2வது முறையாகவும் தனது 16வது கோப்பையும் வென்றுள்ள நாடு எது? அர்ஜென்டினா. ஆக்கப்பூர்வமான செயற்கை நுண்ணறிவு காப்புரிமைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ள நாடு? இவனை நீங்க ஈஸியா போடலாம். பேட்டன் ரைட் நிறைய வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக் அவன் தான் வச்சிருப்பான். 5G ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. சீனா அப்படின்ற நாடு. புதிய உலக மண் வள குறியீட்டினை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? யுனெஸ்கோ. நொமாடிக் எலிபென்ட் எனப்படும் ராணுவ கூட்டு பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்படுகிறது? நொமாடிக் எலிபென்ட் இது வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் 2 கரண்ட் அஃபேர்ஸ்ல இது அப்படியே எடுத்து வச்ச கொஸ்டின்.
இந்தியா மற்றும் மங்கோலியா. உலக கைவினை நகரம் என்று அங்கீகரிக்கப்பட்ட 4வது இந்திய நகரம் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கம்பளி கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹேண்ட்கிராஃப்ட் மூலமா தான் பண்ணுவாங்களாம். ஸ்ரீநகர். பர்பாதி கால்சிந்த் சம்பல் நதி இணைப்பு திட்டத்தின் பங்காளர் மாநிலங்கள் இது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். இப்ப ரீசெண்டா பர்பாதி கால்சிந்த் சம்பல் இந்த 3 நதியுடைய பங்காளர்கள். நான் க்ளூவர்ட் சொல்வேன், போட்டுருவீங்களா? இந்தியாவுடைய ஆர்ட்னு சொல்லலாம். இந்தியாவுடைய வளர்ச்சி இல்லாத வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அதிகமா வளையாது எது போட்டாலும். அந்த மாநிலம் சொல்லலாம். அப்போ கண்டுபிடிச்சேன் சார். ராஜஸ்தான் வந்துட்டான். இந்தியாவோட ஹார்ட் யார் இருக்காங்க? மத்தியில இருப்பான் சார். அப்ப மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும். உருவப்படங்கள் கொண்ட குகை ஓவியத்தின் பழமையான உதாரணம் எங்கு காணப்பட்டுள்ளது, கண்டறியப்பட்டுள்ளது? இந்தோனேஷியா. நாசாவின் சாப்பி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? சார் எனக்கு பூமியிலே வாழ்றது பிடிக்கல சார், இந்த கிரகத்தெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த கிரகத்துக்கு போக ஆசைப்படுவீங்க? சூரியனுக்கு போக ஆசைப்படுவீங்க? வாய்ப்பே கிடையாது. செவ்வாய் கிரகத்துக்கான ஆய்வு பயணம் தான் சாப்பை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2024 மற்றும் 2054 ஆண்டுகளுக்கு இடையில் மிகப்பெரிய அளவில் முழுமையான மக்கள் தொகை இழப்பினை எதிர்கொள்ள உள்ள நாடு. அந்த நாடு என்ன ஆகும்னா மொத்தமா இறங்கிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம பங்காளில ஒருத்தர் தான், அவனை தான் இப்ப நம்ம பீட் பண்ணிட்டுமே. சீனாக்காரன் தாங்க, மொத்தமா இழந்துரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மலாலா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற மலாலா தினம் மக்கள் தொகைக்கு அப்புறம் பின்னாடி ஒரு நாள், ஜூலை 12. தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படும் 2வது மொழி எது? யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 2வதா ஒரு மொழி பேசப்படுது, அது அதிகமா தமிழே அதிகமா பேச மாட்டாங்களே சார், இவங்களை வச்சு என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் ஆனா என்னன்னா 2வதா ஒரு மொழி பேசப்படுது. என்.டி. ராமராவ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான். ராமராவ் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், தெலுங்கு. 2024 ஆண்டு நிதி உள்ளடக்க குறியீடு யாரால் வெளியிடப்பட்டது? இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லலாமா இத? ஆக்சுவலா மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. யார் ஆன்சர் பண்ணி போகலாம்? தமிழ் தெரிந்தவர்கள் அனைவரும் ஆன்சர் பண்றோம் சார். RBI தாங்க. தனது 4வது ஐரோப்பிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற நாடு எது? ஸ்பெயின் தாங்க வென்றிருப்பாங்க. பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆயிரத்தி 1989. இந்த சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப ரீசெண்டா இவங்களுக்காக குழு எல்லாம் அமைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். 2024 ஆண்டு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் யார்? பார்போரா கிரேஜெசிகோவா அப்படின்றவங்க தான் விட்டுருக்காங்க. அடுத்தது 2024 ஆண்டு மதிப்புமிக்க வேளாண் தலைமைத்துவ விருது விழாவில் தோட்டக்கலையில் சிறந்து விளங்கும் மாநிலமாக உருவெடுத்தமல்ல மாநிலம் எது? தோட்டத்து பக்கம் போயிடாத, அங்க நாகம் இருக்கும். இது தோட்டத்துல நாகம் இருக்கா? யாரு? நாகாலாந்து. அவ்வளவுதாங்க. மஞ்சிரா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? தெலுங்கானா. கமான் ஸ்பீடா முடிச்சிடலாம். நிதி ஆயோக் அமைப்பின் 2023-24 ஆண்டின் இந்தியாவில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கோல்ல நிவர்த்தி குறியீட்டில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் இது ஒரு TNPSC கொஸ்டின்.
இந்த மாநிலத்துக்கு நிறைய செய்தி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆளில்லா விமான சேவை, நிலம் வாங்குவதற்கு தடை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம உத்தரகாண்ட் மாநிலம் வந்துச்சுங்களா அவ்வளவுதாங்க. ஈர்ப்பு குவியம் என்ற கருத்தரங்கம் ஆனது முதலில் யாரால் கணிக்கப்பட்டது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னா சொல்லிடுவீங்க. கிராவிட்டிங்க, அதுதாங்க கேட்டிருக்கோம். அது தமிழ்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈர்ப்பு குவியம், நல்லா இருக்குல்ல வார்த்தை, ஈஸியா சொல்றீங்க. E = mc². ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சார். அது மட்டும் தான் சார் பிசிக்ஸ்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க டிகிரி முடிச்சுட்டு. முப்பரிமாண அச்சீட்டு தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் மின்சார படகினை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? த்ரீ டைமென்ஷன்ல கொண்டு இருப்பாங்க. ஐக்கிய அரபு அமீரகம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, நிதி ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமனம் செய்வதற்கு தேவையான தகுதிகளை தீர்மானிப்பது யார்? கொஸ்டின் நியமனம் பண்றது யாருன்னா ஆர்டிகல் 280 பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணுவாரு. ஆனா தகுதியை பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்விங்க, பாராளுமன்றம். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தேசிய போதைப் பொருள் உதவி அழைப்பு எண் எது? நான் அழைப்பு எண் கண்டிப்பா கேட்பேன். இதை நீக்கி எப்படி சொல்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. எதை எடுத்தீங்களோ இல்லையோ, நான் இதை நிறைய முறை சொல்லிட்டேன். சூர்யா சென் தூக்கிலிடப்பட்ட தேதி தான் சொல்லுவாங்க. சோ நான் வச்சுங்க 1933. எந்த ஒரு தடுப்பூசிகளை பெறாத குழந்தைகள் அதிகமாக எண்ணிக்கையில் உள்ள நாடு? எந்த ஒரு தடுப்பூசிகளையும் பெறாத குழந்தைகளாம். நல்லாதான் இருக்குல்ல, தடுப்பூசியே அதிகமா பயன்படுத்த கிடையாது. அங்கதான் பாத்தீங்கன்னா யுனைடெட் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும். நைஜீரியால தாங்க இருக்காங்க. பாருங்க, நைஜீரியால குழந்தைகள் என்ன பண்றாங்க, அதிகமா தடுப்பூசி போட மாட்டாங்களாம். அதிக எண்ணிக்கையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் ஒரு சாதனையினை கொண்டுள்ளவர் யார்? ஆஹா, அதிக எண்ணிக்கையில பண்ணிருக்காங்கன்னா யாரு? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரே ஒருத்தர் தான். மொரார்ஜி தேசாய் 9 முறை பண்ணிருப்பாரு. ஆனா சாதனை வச்சிருக்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராம் தாங்க வச்சிருக்காங்க. அடுத்தது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கமான் கைஸ். 2024ஆம் ஆண்டு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மற்ற அமைச்சர்களை விட மிக அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள அமைச்சகம் எது? கேட்பாங்க, எந்த அமைச்சகத்துக்கு அதிகமா நிதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்ம இந்தியா அதுக்குதான் அதிகமா செலவு பண்ணோம். எதுக்காக? நம்ம அதனுடைய பாதுகாப்பு பட்டியல 4வது இடத்துல இருக்கும். தட்ஸ் மீன் ராணுவங்களை இறக்குமதி செய்யறதுல, ராணுவ உபகரணங்களை 4th பிளேஸ்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு தான் அதிகமா காசு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மார்க் என்னன்றதை அப்படியே என்ன பண்ணீங்க, டிட்டோவா அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு வேலையே. இப்போ கமான் 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 எல்லாரும் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்க, ஓகே. எக்ஸாம் கிட்ட வந்துச்சு, இதே அப்படியே ஃபாலோ பண்றீங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். அது ஹெல்ப் பண்றது எப்படின்றது நான் ஸ்கிரீன்ஷாட் மூலமா நிரூபிக்கிறோம். நன்றி.